விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சில விஷயங்களை வில்லங்கத்தை வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறதுல இந்த சொல்லிக்கணும். மீன ராசியை பொறுத்தளவில் ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு லாக்னால அது அப்படியே பிரேக்கப் ஆகிடும். இடம், வீடு, சொத்து இதெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு பிறகே இதெல்லாம் உங்களுக்கு அமையும். திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோதான் போராடினாலும் அது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அதை பெற முடியாது. இப்போ அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை உங்களால் மகிழ்ச்சிகரமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, மனைவி உறவு இவங்களுக்கு எப்படி இருக்கும், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இவங்களுடைய திறன், தனித்துவம் எல்லாமே இருக்கும். 2 பேருமே ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. ஒரு உரையில் 2 கத்திகள் மாதிரி இவங்க சொல்கிறதும் சரியாக இருக்கும், இவங்க சொல்கிறதும் சரியாக இருக்கும். அது என்ன முடிவு எடுக்கிறதுனே 2 பேருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு திணறலான ஒரு சூழ்நிலைகளை அங்கே கொடுக்கும். தம்பியாக நினைக்கிறேன், ஒரு தங்கச்சியாக நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் சிக்கலில் தான் கொண்டு போய் மாட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்காக நீங்கள் உதவி பண்ணுங்க, அது ஒரு விரயத்தோட முடிஞ்சு போயிடும், அது பிரச்சனையாக மாறாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏலிபி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மீன ராசி, நம்ம என்னதான் அட்சய லக்னம் அப்படிங்கிற வளரும் லக்னத்தில் பலன் பார்த்தாலும் நிறைய பேருடைய எதிர்பார்ப்புகள் ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுல தாங்க இருக்கு. அப்படி அந்த ராசி பலனை சொல்றதுக்கு தான் இந்த மீன ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா மீனம் அப்படிங்கிறது குருவுடைய ராசி. குரு பகவான் தான் இந்த ராசிக்கு அதிபதி. அப்ப அவருடைய எண்ணங்கள், செயல்கள், தன்மைகள் எல்லாமே அந்த குருத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த குருத்தன்மையாக நம்ம நடந்துக்கணும்னு அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது அங்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறதுனால அந்த சில நேரங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள், அதற்கான சஞ்சலங்கள், அதற்கான சலனங்கள் அப்படிங்கிறது அந்த குருத்தன்மையில இருந்து அவங்கள கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அவங்க வாழ்க்கையில ஒரு உயர்வான ஒரு சிந்தனைகளை நோக்கி ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக பயணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சில ஆசை அபிலாசைகளால அவங்க சில அவஸ்தைகளையும் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய அந்த பேச்சுல இருக்கக்கூடிய அந்த கடுமை அப்படிங்கிறது சில நேரங்களில் அவங்களுக்கு ஒரு மைனஸான ஒரு சூழ்நிலையில கொடுத்துரும். சில நேரங்கள்ல பேச தெரியாமல் பேசி சில விஷயங்களை வில்லங்கத்தை வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறதுல இந்த சொல்லிக்கணும். மீன ராசியை பொறுத்தளவுல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அழகா கொண்டு போவாங்க. கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு லாக்னால அது அப்படியே பிரேக்கப் ஆயிடும். அதுக்கு மேல அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இந்த 3வது பாவகம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கு. அந்த சுக்கிரன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இவங்களை ஈர்ப்பு அப்படிங்கிறது இயல்பிலே இருக்கிறதுனால இவங்களை தேடி பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மக்கள் தொடர்பான நிகழ்வுகள் எல்லாமே இவங்களை தேடி வரும். ஆனா அது எப்போதுமே அவங்களுக்கு நிலைத்து இருக்குமா அப்படின்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அங்க ஃபைனல்ல அங்க ஒரு பிரேக் அப்படிங்கறது விழுந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இவங்க அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். இல்லாட்டினா அதனாலேயே நிறைய பொருள் சேதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பொருளையுமே அது அப்போதைக்கு உடனே பார்த்தோம் பண்ணணும் அப்படின்னு வாங்காம அதனுடைய யூசஸ் என்ன, அது நமக்கு லாங் டைமுக்கு அது நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து நீங்க வாங்க. ஒரு செல்போன் வாங்கினதா இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் நமக்கு பயன்படுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரி, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, இடம், வீடு, சொத்து இதெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு பிறகே இதெல்லாம் உங்களுக்கு அமையும். திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோதான் போராடினாலும் அது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அதை பெற முடியாது. அதனால திருமணத்திற்கு அப்புறம் வாங்குறதுல 2 சிக்கல் உங்களுக்கு ஏற்படும். அம்மா பேரில் வாங்கலாமா, மனைவி பேரில் வாங்கலாமா, யார் பேரில் வாங்கலாம்? இப்போ 2 பேர் பேர்லையுமே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இங்கே தடுமாற்றம் யாருக்கு, ஜாதகருக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு யார் பேர்ல வாங்கினா இவங்களுக்கு நன்மைகளை தரும் அப்படின்னா, இந்த மனைவி பேர்ல வாங்கினாலும் அம்மா பேர்ல வாங்கினாலும் அது அவங்களுக்கு சில ஒரு பிரஷர், ஒரு விதமான அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் பார்த்து, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மனைவி பேர்ல வாங்காதீங்க. குடியிருக்கிறதுக்காக ஒரு இடம் அப்படிங்கிறது அம்மா பேரை தவிர்த்து நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய குழந்தைகளாக உங்களுக்கு இருப்பாங்க. குழந்தைகளை நினைச்சாவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொங்குங்க. அந்த குழந்தைகளுடைய சேட்டைகள்ங்கிறது உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதை நீங்க மறக்கவே முடியாது. அந்த மாதிரி எதையாவது எடுத்து கவிழ்த்து கொட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியவர்களாக உங்க குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது
ஏதாவது உதவிகள் கடன் கேட்குறீங்கன்னா அது உடனே சாங்ஷன் ஆகிடும். ஆனால் அதுவே கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கும். அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள், அல்லது அந்த கடனுக்கு பணம் புரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். சின்ன சின்ன கடன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணிடுவீங்க. பெரிய கடன் பிரைவேட்டில் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை உங்களால் மகிழ்ச்சிகரமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, மனைவி உறவு இவங்களுக்கு எப்படி இருக்கும், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இவங்களுடைய திறன் தனித்துவம் எல்லாமே இருக்கும். இவங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை துணை இருக்கும். அதுதான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கும். இவங்கள்ட்ட அடுத்தவங்க ஆலோசனைகள் கேட்டு ஒரு செயலை செய்வாங்க. ஆனால் இவங்க நம்ம வாழ்க்கை துணை நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக இவங்களுக்கு அமையும். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல ரொம்ப ஒரு காமெடியான ஒரு நிகழ்வு. 2 பேருமே ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. ஒரு உரையில் 2 கத்திகள் மாதிரி இவங்க சொல்றதும் சரியா இருக்கும், இவங்க சொல்றதும் சரியா இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறதுனே 2 பேருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு திணறலான ஒரு சூழ்நிலைகளை அங்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால அறிவு அனுபவம் இரண்டும் அங்க வேலை செய்யணும். அதனால 2 பேருடைய பொதுவான கருத்து என்னவோ அதை செயல்படுத்துறது தான் இவங்க 2 பேருக்கும் நல்லது. அதனால ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கிக்காதீங்க, விட்டும் கொடுக்காதீங்க. அந்த விட்டு கொடுக்கறதுங்கிறது நாளைக்கு எதிர்காலத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு பிரஷரான ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து தீராத பிரச்சனைகள். இளைய சகோதரம் இவங்களுக்கு தீராத பிரச்சனைகளாகவே இருப்பாங்க. சகோதரிக்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ நீங்க கடன் வாங்கி கொடுக்குறீங்க, இல்லைங்க நீங்க அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, தம்பியா நினைக்கிறேன், ஒரு தங்கச்சியா நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக நீங்க உதவி பண்றீங்கன்னா கண்டிப்பா அது நீங்க சிக்கல்ல தான் கொண்டு போய் மாட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்காக நீங்க உதவி பண்ணுங்க, அது ஒரு விரயத்தோட முடிஞ்சு போயிடும், அது பிரச்சனையாக மாறாது. ஆனா இளைய சகோதரத்திற்காக ஒரு நிகழ்வுகளை நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் நஷ்டங்கள், அவங்களால பிரச்சனைகள், அவங்களால மனசு கஷ்டங்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும். கையெழுத்து ஒப்பந்தங்கள் தயவு செஞ்சு போற்ற வேண்டாம். ஏன்னா மிதுனத்திற்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, யாருக்காவது ஜாமீன் ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஜாமீனுக்கு இவங்க தான் பதில் சொல்லி ஆகணும், இவங்க தான் அந்த பணத்தை கட்ட வேண்டியது இருக்கும். அந்த பணம் ரிட்டர்ன் ஆகாது. கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வரா கடன் எழுதி வச்சுட்டு கடன் கொடுத்துருங்க. அது நாளைக்கு வரும், ரிட்டர்ன் ஆகக்கூடிய கடன் தயவு செஞ்சு நம்பி கடன் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது, கடன் திரும்ப வராது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்பாவினுடைய பேச்சு உங்களுக்கு ஒரு காலத்துல உதவும், ஆனா நீங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க. அப்பா பேச்சு படிப்பு விஷயத்துல மட்டும் கேட்காதீங்க, மற்ற நிகழ்வுகள்ல கண்டிப்பா அப்பா பேச்சு உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது இங்க நல்லாவே வேலை செய்யும். ஆனா படிக்கிறதுல மட்டும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிங்க. அப்பா கிட்ட புரிய வைங்க, இந்த படிப்பு படிச்சா ஃபியூச்சர்ல இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்காக அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அது நல்லதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம், ஆசை எல்லாமே உங்களுக்கு உண்டு. சொந்த தொழில் நீங்க செய்யறீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டான தொழில் செய்யுங்க. ஒரு டீச்சிங் லைன்ல ஒரு டீச்சிங் பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க, கத்துக்கோங்க. அவங்களுக்கு முதலீடு போட்டு எந்த ஒரு பிசினஸையுமே பண்ணாதீங்க. இங்க குருனாவே என்னன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதன் மூலியமா மட்டும்தான் அது பணம் பார்க்கணும். அதுவும் எனக்கு இது தேவை ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அங்க பணம் பார்க்க முடியவே முடியாது. உங்க கடமையை செய்யுங்க, தன்னால உங்களுக்கு அதுக்கான நற்பலன்கள் உங்களை தேடி வரும். அதுக்கான கிரெடிட் கிடைக்கும், அதுக்கான லாபம் உங்களுக்கு உண்டு, அதுக்கான பெயர் உண்டு, புகழ் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதா, கொஞ்சம் தொலை தூரத்துல தான் அந்த ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், கிட்டக்க கிடைக்காது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். வெளிநாடு போறது உங்களுக்கு லாபத்தை தருமா? கண்டிப்பா தருங்க. அலைச்சல், வெளியில ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலையாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும். அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருந்து நீங்க நன்மைகளை பெறக்கூடிய ராசியில மீன ராசி முதன்மை இடம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அதை பயன்படுத்திக்கோங்க. சுயநலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவாது, பொது நலமா யோசிங்க, அதுல உங்களுக்கு சுயமாக நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த பரிகாரம்ங்கிறது நீங்க பிரம்மாவை வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை அன்று பிரம்மாவை கும்பிடுங்க. அந்த குருவுடைய மந்திரத்தை சொல்லுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவேஷ் நமக. அந்த குருவுடைய அந்த மும்மூர்த்திகளின் சொரூபங்களையும் வழிபடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.